ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கோவையில் தனியார் பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். பிரசாந்த், இந்த விபத்தில் ஏதேனும் யாருக்கேனும் உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கிறதா, காயங்கள் ஏற்பட்டு இருக்கிறதா, மேலும் விவரங்கள் என்ன? கிருஷ்ணவேணி, கோவை திருநாயக்கபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பரத். இவர் கவுண்டமலம் பகுதியில் உள்ள ஒரு அஞ்சலகத்தில் பணியாற்றி வருகிறார். தினமும் இவர் பணிக்கு செல்லும் பகுதியாக இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் சாலைதான். இன்று காலை சரியாக இந்த திருநாயக்கபாளையம் பகுதியை அவர் செல்லும் பொழுது அங்கிருந்து வந்த மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவைக்கு வந்த தனியார் பேருந்து அதிவேகமாக வந்த அடிப்படையில் அவர் மீது மோதியதில் அவர் இருசக்கரம் மீது மோதியதில் பலத்த காயத்தோடு தற்போது அவர் அரசு மருத்துவம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் படுகாயத்தோடு அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது உடனே அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இது குறித்து தெரிவிக்கையில இது போன்ற சம்பவம் இந்த பகுதியில் கோவை டு மேட்டுப்பாளையம் சாலையில் அதிகமாக நடக்கிறது. இது குறித்து நாம் ஏற்கனவே நியூஸ் ஒன் தமிழ் செய்தி நேரலையின் போது அதிகமாக இந்த போட்டி போட்டுக் கொண்டு தனியார் பேருந்துகள் இந்த கோவை டு மேட்டுப்பாளையம் சாலையில பயணிக்கிறது என்று நம் காட்சிகளோடும் ஆதாரத்தோடும் செய்திகள் வெளியிட்டோம். தொடர்ந்து இது போன்ற சம்பவம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இது குறித்து ஏற்கனவே கடந்த முறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பலமுறை அந்த பகுதியிலே எந்தெந்த இடங்கள்ல விபத்து ஏற்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் சரி செய்யப்படும், கூடுதலாக பேரிகார்டுகள் அமைத்து வேகத்தை கட்டுப்படுத்துகிற நடவடிக்கைகள் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் தற்போதும் இது போன்ற விபத்து என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தற்போது சிசிடிவி காட்சிகளை பார்த்தாலே தெரியும் எந்த அளவிற்கு அந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து. இது போன்று அது போட்டி போட்டுக்கொண்டு அரசு பேருந்தும் சரி, அதே போல தனியார் பேருந்தும் அந்த டைமிற்கு இயக்க வேண்டும் என்றும் அதிக ஆட்களை ஏற்ற வேண்டும் அடிப்படையில் போட்டிக் கொண்டு பயணிக்கிற சம்பவம் என்பது அதிகரிப்பதனால் விபத்துகள் என்பது அதிகரிக்கிறது. எனவே கூடுதல் கவனம் செலுத்தி இது போன்ற வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கான தொடர் நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்க வேண்டும். அதே போல போக்குவரத்து காவல் ஆய்வாளரும் அதிகமாக பணியில் அமர்த்தப்பட்டு இது போன்ற காலை மாலை பணிக்கு செல்வர்கள் பள்ளி செல்லும் நேரங்கள்ல அதிக கவனம் செலுத்தி இந்த பேருந்துகளை மிக குறைவாக வேகத்தில் இயக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடை விதிக்க வேண்டும் என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த்.